வாடகைக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு வீட்டை விலைக்கு வாங்கணுமோ, அல்லது லேண்ட விலைக்கு வாங்கணும்னா, நம்ம ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ட தேடி போறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பைபிள்ல 2 ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கடைசி வரைக்கும் பாருங்க. யாருன்னு உங்களுக்கு சொல்லிறேன். முதலாவதாக எகிப்திலிருந்து புறப்பட்ட ஆண்டவருடைய மக்கள் செங்கடலை கடந்து, யோர்தானை கடந்து கானானுக்குள்ள நுழையிறாங்க. கானானுக்குள்ள நுழையும் போது யோசுவா தான் அவங்கள வழி நடத்துறார். யோசுவாவுடைய தலைமையில சண்டையெல்லாம் போட்டு அந்த மக்களை எல்லாம் துரத்தி அந்த இடத்தை பிடிக்கிறாங்க. ஆனா அந்த முழு கானான் லேண்டை பிரித்து கொடுத்தது யாருன்னு சொன்னா அது யோசுவாங்க. முதல் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். இரண்டாவது யோவான் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொன்னாரு, நான் விண்ணுலகத்துக்கு போறேன், என் தந்தையின் வீட்டுக்கு போறேன், என் தந்தையின் வீட்டுல நிறைய வீடுகள் இருக்குது, அதுல ஒன்ன உங்களுக்காக ரெடி பண்ண போறேன், ரெடி பண்ணிட்டு உங்களை வந்து இங்கிருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து சூப்பரா நமக்காக பரலோகத்துல பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாருங்க. ஒரு நாள் வருவாருங்க, நம்மளை கூட்டிட்டு போவாரு, நமக்குரிய வீட்டை நமக்கு தருவாருங்க. அதனால இந்த பூமியில் இருக்கிற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எல்லாம் நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, நமக்காக பரலோகத்தில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த இயேசுவை மட்டும் நம்ம மறக்கக்கூடாது. அவரை இருக பிடித்துக் கொள்ளலாம்.